அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேசமனையில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க, ரிஷபத்தில் சூரியன், அதாவது இந்த சூரியனுடைய பெயர்ச்சியானது சரியாக 15/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் மிதுனமனையில் வீட்டிருக்க, புதன் என்கின்ற கிரகமானது வருகின்ற, அதாவது 7/6/2025 அன்று அந்த புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க, அதே சமயத்தில் வருகின்ற 22/6/2025 அன்று புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார். கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியானது வருகின்ற 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாகிறது. சிம்மமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தின் வழிபாடு எடுத்தால் நல்லது என்கின்ற தன்மையை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக இருந்தார். ஆனால் இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி என்று உங்கள் ராசிநாதன் சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார். அதாவது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சஸ்தானத்துக்கு பயிற்சியாவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது நல்லது. சுக போகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமையும். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்குன்னு என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அது அத்தனையும் செய்வதற்குண்டான ஒரு மாதம். அப்போ தன்னுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும். 2ஆம் இடத்துல தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறது நல்லது. 5க்குரியவன் தனக்கு 10ல் அமர்ந்திருக்கார். அப்போ குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதிகாரமான பேச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறும். சூரியன் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பாவின் மூலமாக, உங்களுடைய தந்தையின் மூலமாக தனம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. உங்கள் பேச்சு எப்படி சூரியனை போல இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். பொருளாதாரம், அதாவது உங்களுடைய பணம் உங்களுக்கு போய் சேரும். பணத்தை வைத்து கொண்டு உங்களுடைய ஆசைகள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள், குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, இது அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அங்கே ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். 9க்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு 3ஆம் இடத்தில் இருப்பதும், 3ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. அப்போ என்ன, மனம் நன்றாக இருக்க போகிறது. உங்கள் மனசு, அதாவது 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியம், வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமையும். எதையும் செய்யலாம், எதையிலும் சாதிக்கலாம் என்கின்ற துணிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அந்த 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். புதன் அங்கே வலிமையாக இருக்கார். புத்திசாலித்தனம் சிறப்பு பெறும். சமயோகித்த ஞானம்ங்கிறது இருக்கும். கல்வி நன்றாக இருக்கும்.
தான் ஆசைப்பட்ட கல்வியை அடையக்கூடிய தன்மை. இதைத்தான் படிக்கணும்னா அதை படிப்பீங்க. எதை படிக்கணும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதோ அது செயல்படுத்தக்கூடிய தன்மை. புதன் அழகா அற்புதமாக இருக்கார். குருவோடு சேர்ந்திருக்கிறது. அந்த குருமார்களினுடைய ஆதரவும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். வியாபார நுணுக்கங்கள் பெருகுங்க. ஏன்னா புதன் அல்லவா, வியாபாரத்துக்கு காரக கிரகமான புதன் அங்கேயே ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால வியாபார தன்மை அதிகமாகும். கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். விற்பனை நல்லா இருக்கும் இந்த மாதம். வியாபாரத்தில் இருக்கின்ற இந்த மேசத்துக்கு விற்பனை அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறும். புதிய ஸ்ட்ராட்டஜி, அதாவது இதுவரைக்கு ஒரு நுட்பத்தை பயன்படுத்தினீங்கன்னா இப்போ வித்தியாசமான நுட்பத்தை பயன்படுத்தி அதில் சாதனை புரியக்கூடிய அமைப்பிற்கு 3ஆம் இடம் என்பது புகழ் கீர்த்தி. அந்த புகழையும் கீர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜூன் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு. ஸோ வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட இடங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு இடம் வாங்கிடணும், இதுவரைக்கும் நம்ம வாங்கவே முடியலையே, ஏன் வாங்கக்கூடாது? ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதம், அதை செயல்படுத்தக்கூடிய மாதமாக அமையும். வீடு, வண்டி, வாகனம், ஆசைப்பட்ட வாகனங்கள், ஆசைப்பட்ட வீட்டை அப்படியே இது பண்ணுறது, ஆல்ட்ரு பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். 5ஆம் அதிபதி 5ல் கேது உட்கார்ந்திருக்கார். ஒரு தடையை கொடுக்குமா? ஞானத்தை கொடுக்கும். தடையை கொடுத்தாலும் ஞானத்தை, இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, ஞானத்தை கொடுக்கும். அதுக்குள்ளே போவீங்க. குருமார் துணை இருக்கிறது. ஆலோசனை பெறக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பு பெறும். ஸோ அந்த அதிபதி சூரியன் போய் எங்கே உட்கார்றார்? தனக்கு 11ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். எப்போ? இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு அப்புறம். அங்கே குரு இருக்கார், புதன் இருக்கார், எல்லா சுப கிரகங்கள் அங்கு சூரியனோடு இருக்கும்போது நிச்சயமாக குழந்தைகளினுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது. குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சூரிய பகவான் குழந்தை காரகனோடு சேர்ந்து இணைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏற்கனவே கேது அங்கு இருக்கு. அப்போ கேதுங்கிறது மெடிக்கல் கிரகம். அப்போ குழந்தை பிறப்புக்காக யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மேசத்துக்கு நல்லது நடக்கும். குழந்தை பிறப்புங்கிறது சாதகமான தன்மை. குழந்தை மழலை சத்தம் கேட்கக்கூடிய, அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 6ஆம் இடம் என்பது கடனையும் நோயையும் எதிர்ப்பையும் பகையும் கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த அதிபதி வலுப்பெறுகிறார். கடன் கிடைக்குமா? நிச்சயமா கடன் கிடைக்கும். எதுக்கு? தொழில் விருத்திக்காக, அல்லது வேற ஒரு வீட்டை வாங்குறதுக்காக, அல்லது இடத்தை வாங்குறதுக்காக, குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக, அல்லது திருமண செலவுக்காக அந்த கடனுங்கிறது கிடைக்கும். ஏன்னா கடனை கொடுக்கக்கூடிய புதன் வலிமையாக இருக்கிறது. அப்போ சுப கடன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அந்த கடனை தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துட்டா போதும். மற்றபடி கடனால் அனுகூலம், ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும். ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஹெல்த்தும் சரியாகும். அதாவது ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கு, ஏற்கனவே பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கு அது ட்ரீட்மெண்ட்னால சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பின் மூலமாக நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்ப்பு, போட்டி, பொறாமைங்கிறது இருக்கும். அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அந்த வேலை கிடைக்கும். அந்த 6க்குரியவன் வலுப்பெற்றிருக்கார். தனக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அது குருவோட பாக்யாதிபதியோட இணைந்து இருக்கின்ற காரணத்தால
நிச்சயமாக வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும், ஒரு சிலருக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசத்துக்கு நிறைய மேசராசி என்பவர்களுக்கு இனிமேல் தான் அந்த திருமண பாக்கியமே உங்களுக்கு வரப்போகுது. திருமணம் நடக்குங்க. இந்த வருடம் இந்த மாதத்திலிருந்து, ஜூன் மாதத்திலிருந்து ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம். என குருவின் பார்வை நேர 7ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ ஒரு பாக்கியாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமண பாக்கியம் உங்களுக்கு கை கூடணும் அல்லவா? அந்த அமைப்பு இருக்கிறது. அதற்கான முயற்சி எடுங்க, வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கலத்திர காரக கிரகம் தன்னுடைய வீட்டையை பார்த்து அதை வலுப்படுத்துகின்ற காரணத்தால மேசத்துக்கு இனி திருமண வாய்ப்புகள், திருமண உறவு சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தீரப்புறக்கூடிய தன்மை, ஒரு நல்ல அந்யோன்யம், ஒருவருக்கொருவரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். பாக்யாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார். இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. உங்களுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கணுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும், தன பாக்கியம் கிடைக்கும், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும், கடலிறந்து செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது, குலதெய்வத்தினுடைய அனுகூலம் ஆசீர்வாதம் இருக்கிறது, குல தெய்வத்துக்காக கோயில் திருப்பணிக்காக ஏதாவது ஒன்று நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய இன்னார் இவர் என்று சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மேசத்துக்கு உண்டு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், சனி, அந்த சனி போய் 12 இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை இல்லை, கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பட் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். 10க்குரியவன் போய் தனக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கார். 10க்குரியவன் 12ல் இருக்கார். அப்போ வேலையில் கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். அவசரப்பட்டு மட்டும் வேலையை விட்டுறக்கூடாது. அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஞாபகத்து வச்சுங்க. மேசத்துக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. விரயத்தில் போய் சனி இருக்கிறதுனால நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுவிடக்கூடாது. அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு விடுங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ ஆக மொத்தம் இந்த ஜூன் மாதம் மேசராசி என்பவர்களுக்கு உயர்வையும் ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எந்த தன்மையில் இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் அமையும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு. நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.